எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பைரவா கிருபாகரன் பேசுகிறேன். இப்போது கடந்த சில நாட்களில் கிண்டியில் இயங்கி வந்துட்டுருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை கொலவெறி தாக்குதல் செஞ்சுருக்காங்க. அது எதனால் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொலவெறி தாக்குதல் நடத்துறது அவர் ஒரு சுய நினைவோடு பண்ணலை, ஒரு மன அழுத்தத்திலேயே இருந்திருக்காரு. அதனால் அந்த மருத்துவர் மேலே ஒரு மகனாக அவர் அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காரு. இது மிகவுமே கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயல்தான். யாருமே அதை நியாயப்படுத்தலை, நானும் கூட அதை நியாயப்படுத்தலை, சரிங்களா? ஆனால் அதை ஒரு மகன்ற ஸ்தானத்தில் இருந்து பார்க்கும்போது என்னுடைய தாய்க்கு அந்த மருத்துவர் சரியான ஒரு மருத்துவத்தையும் கொடுக்கல, மதிக்கவும் இல்லை. மூஞ்சிக்கு நேராக அவர் வேறு மாதிரி பேசுகிறாரு, ஆங்கிலத்தில் பேசுகிறாரு, புரியாத மாதிரி ஆங்கிலத்தில் பேசுகிறாரு. அவர்களுடைய மருத்துவ ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மூஞ்சில் தூக்கி அடிக்காத குறையா தூக்கி அடிக்கிறாரு அப்படின்றது தான் சொல்லப்படுற, அந்த மருத்துவர் மேலே சொல்லப்படுற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அந்த அம்மா நோயில் வந்திருக்காங்க. ஆனால் அந்த நோய்க்கான தேவையான மருத்துவத்தை அந்த மருத்துவர் சரியாக பார்க்கலை அப்படின்றதுல தான் அந்த நோயில் அவதிப்படுகிற அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, அவர்களுடைய பிள்ளைகளும் சொல்கிறாங்க. அந்த மகன் எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருந்தா அந்த மருத்துவரை அந்த மருத்துவமனை உள்ளேயே போய் அவ்வளோ ஒரு தாக்குதல் நடத்தியிருக்க முடியுன்றதை நம்ம எல்லாருமே மனசாட்சியோட பிரகாரமாக நினச்சி பார்க்கணும். மருத்துவருக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போது இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுமே அந்த மருத்துவர் இப்போது சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு மருத்துவமனைக்கு சென்று அவரை எல்லாருமே நல்லா விசாரிச்சுட்டு வரீங்க. அவர் ஒரு மருத்துவர்ன்றனாலையா, இல்லை அவரை போய் நல்லா விசாரிக்கலன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு கணிசமான அளவு குறையுன்றனாலையா? அவர் மேலே தப்பு இருக்குன்ற பட்சத்தில் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவர் மேலே குற்றம் சாட்டிகிட்டே வராங்க. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் ஏன் அந்த மருத்துவரை மட்டும் நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சி பார்க்குறீங்க? ஏன் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த அம்மாவை, நோய்வாய்ப்பட்ட அம்மாவை ஏன் போய் பார்க்க மாட்டீங்க? நான் கேட்குற கேள்வி அதுதான். இப்போது அந்த பையன் அந்த மருத்துவர் மேலே கொலவெறி தாக்குதல் நடத்தினது நியாயமே கிடையாது தான். சட்டத்தை எப்பயுமே நம்ம கையில் எடுக்கக்கூடாது, சட்டப்படி தான் அணுகணும், அது சரிதான். ஆனால் எல்லாருமே நினச்சி பாருங்கள், நம்ம தாய்க்கு ஒன்றுனா நம்ம எப்போனா கம்முன்னு இருப்போமா? எதையாவது பண்ணுவோம் அப்படின்னா நீங்களும் பண்ணுவீங்க. அதே தான் அவரும் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணோன்றது தெரியாமல் அவசரப்பட்டு அதை பண்ணிட்டார். அதை நான் சரின்னு சொல்லவே இல்லை, அது தப்பு தான். அவர் அந்த மருத்துவர் மேலே அந்த தாக்குதல் நடத்தினது தப்பு தான், சரின்னு சொல்லவே இல்லை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவர் மேலே தாக்குதல் நடத்தினா இல்லையா, அந்த பையனுக்கு ஹார்ட் பேஷண்ட் தாங்க, இருதய நோயாளி அவரும். ஆனால் அந்த நேரத்தில் இருதய நோயாளின்னு தெரிஞ்சும் அவனை அங்கே இருக்கிற மருத்துவர்கள் ஒரு 2-3 பேர் யாரோ சேர்ந்து கால்லையே எட்டி உதைச்சிருக்காங்க. அதுவும் தப்பு தானே? அப்போது அந்த பையனை கைது செஞ்சு காவல்துறை இதில் வச்சுருக்கிறாங்க.
அப்போது அந்த பையன் மேலே தாக்குதல் நடத்தின மருத்துவர்களையும் நீங்கள் கைது செய்யணும் இல்லையா? அதை ஏன் நீங்கள் பண்ணலை? எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குங்க. என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த பையனுக்கும் அதே மாதிரி தான், எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டானே அந்த டாக்டர் அப்படின்ற ஒரு மனசில் ஆழமாக பதிஞ்சனால தான் அந்த பையன் அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கான். இதை கூட தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சில அரசியல்வாதிங்க அந்த மருத்துவரை மட்டும் போய் அவர் அட்மிட் ஆகிருக்கிற அந்த மருத்துவமனையில் போய் பார்க்குறீங்களே தவிர, அந்த அம்மாவை யாரனா போய் பார்த்து அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போய் கேட்குறீங்களா? இல்லையே. ஏன் இதெல்லாம் உங்களுடைய ஓட்டுக்காகவா? நான் கேட்குற கேள்வி இது. எல்லாம் உங்களுடைய ஓட்டுக்காகவா? ஏன்னா அவர் ஒரு அரசு மருத்துவர். அரசு மருத்துவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா ஆளுந்தரப்புக்கு அடுத்த வாட்டி ஓட்டு விழாது. எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க ஏன் போய் பார்க்குறாங்கன்னா, அவங்களுடைய ஓட்டை அடுத்த வாட்டி கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் போய் பார்க்குறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த நோய்வாய்ப்பட்ட அம்மாவை ஒரு வாட்டி போய் பார்த்து விசாரிங்க. எல்லாம் நாலாபுரமும் விசாரித்து தான் தீர நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போது அந்த பையன் மேலே ஸ்ட்ராங்கான கேஸை போட்டு அவனை எவ்வளோ நாள் உள்ளே தள்ள முடியுமோ அவ்வளோ நாள் உள்ளே தள்ளுறதுக்கான எல்லா முயற்சியுமே காவல்துறை பக்கத்துலேருந்து எடுத்திருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டுருக்கு. இப்போது அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வர அந்த மருத்துவர் மேலே தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மருத்துவமனையிலேருந்து சிகிச்சை பெற்று வெளியே வந்ததுக்கப்புறம் அவரையும் கைது செஞ்சு அவர் மேலேயும் துறை சம்பந்தப்பட்ட நடவடிக்கையும் எடுக்கணும், சட்ட சம்பந்தப்பட்ட நடவடிக்கையும் எடுக்கணும்னு நான் இந்த காணொளி மூலியமாக அரசுக்கு தாழ்மையான வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்த பையன் மேலே தாக்குதல் நடத்தினவங்கள மேலே அந்த பையனோட குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் காவல் நிலையத்துக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த புகாரையும் காவல் நிலையத்தில் உள்ளவங்க வாங்க மறுத்துட்டாங்க அப்படின்னும் செய்திகள் வந்துட்டுருக்கு. இது எந்த வகையில் நியாயமான ஒரு செயல்னு கூட எனக்கு தெரியலைங்க. ஏன்னா சட்டன்றது எல்லாருக்குமே பொதுவாக தான் இருக்கணும், எல்லாருக்குமே நியாயமாக தான் நடக்கும். இது ஒரு தரப்பட்ட மக்களுக்கு மட்டும் அது நியாயமாக நடந்துக்க கூடாதுன்றது என்னுடைய ஒரு எண்ணம். இதுதான் மரபும் கூட, இதுதான் சட்டமும் கூட. சட்டம் எல்லோருக்கும் சமம் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர ஒரு தரப்பட்ட ஆட்களுக்காக செயல்படவே கூடாது. தயவு செஞ்சு அந்த மருத்துவர் மேலே விசாரணை நடத்தி அந்த மருத்துவர் தவறு செஞ்சிருந்தால் உடனடியாக அவருக்கு துறை சம்பந்தப்பட்ட நடவடிக்கையும் எடுக்கணும், சட்ட சம்பந்தப்பட்ட நடவடிக்கையும் எடுக்கணும்னு அரசுக்கு தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க. அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த அம்மாவுக்கு தக்க ஒரு மருத்துவத்தையும் அரசே ஏற்று நடத்தி அதை வெற்றிகரமாக கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த மகன் அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு இது இருந்திருந்தா என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றான். அது அவங்க அம்மாவோட பாசம் எவ்வளோ ஒரு பாசம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அது அவனுக்கு எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் அந்த மாதிரி பண்ணியிருப்பான்றதையும் நினச்சி பாருங்கள். இது அவன் ஒரு கொலை குற்றவாளியோ சரித்திர பதிவேடு குற்றவாளியோ இல்லைங்க. அவர் ஒரு கிராஜுவேட்டுன்னு சொல்கிறாங்க. அதுவும் செய்திகள் வண்ணமாக தான் வந்துட்டுருக்கு. அப்படி கிராஜுவேட்டாக இருக்கும்போது அவர் எப்படி அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாருன்றதை எல்லாருமே
கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. வேறு எதுவுமே நான் சொல்லலை. அவர் பண்ணது தப்பு தான், தப்பு இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் உட்பட யாராக இருந்தாலும் சொல்லவே மாட்டாங்க. அவர் மேலேயும் நடவடிக்கை எடுங்க, எடுக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த மருத்துவரை அவர் மேலே விசாரணை நடத்துங்க. அவர் மேலே விசாரணை நடத்தி அது உண்மைன்னு தெரிய வந்தால் துறை சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணும். சட்ட சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணுங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.